ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு 9/1/2024 செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற பிரதோஷ நாளுங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள். நவகிரகங்களில் செவ்வாய் பகவானால் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர, வருமானம் அதிகரிக்க, நல்ல வேலை கிடைக்க, செல்வ வளம் அதிகரிக்க இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி நாம் வழிபாடு செய்கிறது, எந்த பொருளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தா நாம் நம்முடைய பண பிரச்சனையிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் வெளிவர முடியும். இந்த வருஷத்தோட முதல் தேய்பிறை பிரதோஷங்க. எப்பவுமே தேய்பிறை பிரதோஷம், தேய்பிறை பஞ்சமி, இந்த மாதிரி தேய்பிறையில் வர ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களுங்க. இந்த வருஷத்தில் வந்திருக்கிற முதல் பிரதோஷம், அதுவும் தேய்பிறை பிரதோஷம். அதுவும் மிகவும் விசேஷமான பிரதோஷங்க. நாளைய தினம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கலாங்க. சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி இந்த நாளில் தொடங்குங்க. வழக்கம் போல் எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. இன்னைக்கு சாயந்தரம் சிவன் கோயிலில் சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் பிரதோஷ நேரத்தில் நடக்கும் இல்லைங்களா? அந்த பூஜையில் போய் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பல மடங்கு அதிகரிக்கணும், கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்துடணும் ஈஸ்வரா அப்படின்னு மனசை ஒரு நிலைப்படுத்தி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வேண்டி வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு உங்கள் கையால் ஒரே ஒரு இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை சீக்கிரமே அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்துடுவாருங்க. பணப்பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றவங்க செண்பக பூவை இன்னைக்கு சிவபெருமானுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுக்கணுங்க. 5 செண்பகப்பூ, 7 செண்பகப்பூ அல்லது 11 அதுக்கு மேலே வாங்கி கொடுத்தாலும் தப்பில்லைங்க. அதை வாங்கி அழகாக ஒரு நூலில் உங்கள் கையாலேயே கட்டி சிவபெருமானுக்கு உங்கள் கையால் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செண்பகப்பூவை சிவபெருமானுக்கு கொடுப்பது அபரிவிதமான பலனை கொடுக்குங்க. இதே போல் முடியும் அப்படின்றவங்க தொடர்ந்து 11 வாரம் செவ்வாய்க்கிழமை செண்பகப்பூவை கட்டி கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் பண கஷ்டமே வராதுங்க. வாழ்க்கையில் உங்களை அட்டை போல் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த பண கஷ்டம் காணாமலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் பலன் கண்ட ஒரு பரிகாரங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை இது சிவபெருமானுக்கு. இந்த செண்பகப்பூ அப்படின்னா அவ்வளவு பிடிக்குமாங்க. இந்த செண்பகப்பூ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பூ வாங்குவீங்க இல்லைங்களா? பூ கடைக்காரர்கிட்ட இன்றைக்கே சொல்லி வச்சுருங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூ வாங்கி உங்கள் கையால் கட்டி எத்துமே சிவபெருமானுக்கு கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களால் எத்தனை பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ, இளநீரோடு சேர்த்து எத்தனை பொருட்கள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் இல்லைங்களா? அதனால் எத்தனை பொருள் நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறோமோ அத்தனை மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து நாம் கேட்குறத கண்டிப்பாக சிவபெருமான் நடத்தி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே மாதிரி நந்தி அபிஷேகத்துக்கும் வாங்கி கொடுங்க. முக்கியமாக நந்தி அபிஷேகத்துக்கு வில்வம் வாங்கி கொடுங்க, அருகம்புல் வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து தான் பாருங்களேன், பண கஷ்டம் தீர எவ்வளவோ கஷ்டப்படுறோம். இது ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு தான். இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு அந்த ஈசன் நிச்சயம் நல்ல வழியை காட்டி கொடுப்பாருங்க. சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு மற்றும் பிரதோஷ விரதம் அப்படின்னு சிவபுராணம், விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்களும் பிரதோஷ மகிமையை போற்றி சொல்லுதுங்க. பிரதோஷ தன்னைக்கு சிவனை வழிபட்டா 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் அப்படின்றது நம்பிக்கை. பிரம்மத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்வரை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோதிசி திதி அன்னைக்கு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபடுறாங்க. அவங்களுக்கு நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம். அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் நாம் வழிபட்டு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் நீக்கக்கூடிய இந்த காலத்தில் சிவபெருமான வழிபட்டு நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.